ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மணத்தக்காளி கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வயிறு வலி, அல்சர், வயிற்றுப்புண் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடும்போது முழுசாக நமக்கு வயிற்றில் உள்ள புண்ணு எல்லாமே நல்லா ஆறி குணமாகி வந்துடும். அல்சருக்கு இது ரொம்ப நல்ல ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த மணத்தக்காளி கீரை சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட அளவு சரியாக 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறமா கரண்டி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் விடட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் பருப்பும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல குழைய வெந்து வரும். பாருங்கள், இப்போ குக்கர் 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல பருப்பு வந்து இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வந்திருக்கு. பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நமக்கு சூப்பும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ சூப் செய்கிறதுக்கு நம்ம பருப்பை ரெடி பண்ணியாச்சு. இந்த பருப்பை இப்பொழுதைக்கு அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 3 துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டை உரலில் வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துருக்க இந்த பூண்டை நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கி வந்தோடனே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்ல கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தக்காளி நல்லா குலைவாக மசிய வதங்கி வந்துடும். தக்காளியை ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் கரண்டி போட்டு ஒரு முறை தக்காளியை கலந்து விட்டு பாருங்கள். நல்ல மசிய குலைவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கீரையெல்லாம் சேர்த்திக்கலாம். மணத்தக்காளி கீரை ஆஞ்சி எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா ஒரு முறை வதக்கிக்கணும். பாருங்கள், கீரை ரொம்ப வதங்க தேவையில்ல, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு வெந்து வந்த தண்ணியோடே சேர்த்துக்கங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த சூப்பை ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. சூப் ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப கெட்டியாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் தண்ணி கலந்தே தண்ணியாகவே சேருங்க.
அப்போ தான் சூப் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சூப் செய்கிறதுக்கு தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூப்பு நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூப் கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கொதிக்க விட்டுக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சத்தான இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை அடிக்கடி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.